ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்றைக்கி கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் விகிதம் மற்றும் விகித சமத்தில் பயிற்சி 3.5 வந்த மேற்சிந்தனை கணக்குகள் பார்க்கலாம். சரிங்களா? மேற்சிந்தனை கணக்குகள் வந்து பேஜ் நம்பர் 77 இருக்குது. சரிங்களா? 6வது கணக்கு பாருங்கள். அந்தோணி ஒரு வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துலக்குகிறார். சபீன் காலையில் மட்டும் பல் துலக்குகிறார். ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துலக்கும் நாட்களின் எண்ணிக்கைகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேர் இருக்காங்க, அந்தோணியும் சபீனும் இருக்கார். அந்தோணி வந்து ஒரு வாரத்தில் எல்லா நாட்கள்னால் ஒரு வாரத்தில் நமக்கு மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். 7 நாளில் காலையிலையும் மாலையிலையும் என்ன பண்ணுறாராம்? பல் வளர்க்குறாராம். சபீன் வந்து என்ன பண்ணுறாரு? காலையில் மட்டும்தான் பல் துலக்குறாராம். அப்போது ஒரு வாரத்தில் அவங்க எத்தனை தடவை வந்து பல் துலக்கியிருக்காங்க அப்படி அதை வந்து விகிதத்தில் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கணக்கை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். வார நாட்கள் வந்து எவ்வளோ? 7. அந்தோணி காலை மாலை பல் துலக்குவது. அப்போது 7 நாட்களில் அந்தோணி வந்து காலையிலையும் சாயங்காலையும் பல் வளர்க்குறாரு. அப்போ 2 வேலை ஆகுதுல்ல. அப்போ 7 2 என்ன? 14. இது வந்து வாரம், இது வந்து காலையிலையும் மாலையிலையும் பல் வளர்க்குது. அப்போ 7 2 என்ன? நமக்கு 14. இப்போது அந்தோணியை பார்த்தாச்சு. சபீன் பார்க்கணும் இல்லையா? சபீன் காலை மட்டும் பல் துலக்குவது. அப்போ 7 நாளில் ஒரு வேலை மட்டும்தான் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து பல் வளர்க்குறாரு. அப்போ 7 × 1 எவ்வளோ? 7. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது இப்போ 2 பேரையுமே நம்ம என்ன கேட்டிருக்காங்க? விகிதத்தில் கேட்டிருக்காங்க. அந்தோணி சபீன் பல் துலக்கும் நாட்களின் எண்ணிக்கை. இப்போ இதை எப்படி எழுதுவீங்க? அந்தோணி எவ்வளோ எடுத்திருக்காரு? 14. ஓகேவா? ஸோ அப்போ 14 போட்டுக்கணும். சபீன் வந்து எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. இப்போ இதை வந்து விகிதத்தில் எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இதை வந்து வகுத்தலில் கொண்டு வரணும். 7 7 7 2 என்னது? 14. அப்போ 2/1. இப்போ இதை எப்படி விகிதத்தில் எழுதுவீங்க? 2:1. அவ்வளோதான். புரியுதா? அந்தோனியோ சபீனும் வந்து பல் துலக்கும் நாட்களின் எண்ணிக்கையை நம்ம விகிதத்தில் 2:1ன்னு எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது 7வது கணக்கு பார்க்கலாமா? திருமகளின் தாய் 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீல மணிகளை கொண்ட கைக்காப்பு அணிந்திருக்கிறார். திருமகள் அதே விகிதத்தில் சிறிய கைக்காப்பை அதே 2 வண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறாள். அவளால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் கைக்காப்புகளை செய்ய இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருமகளின் தாய் வந்து 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீல மணிகளாம். இந்த பாருங்கள், இது வந்து சிவப்பு, இது வந்து நீலம். இது வந்து நமக்கு 35 சிவப்பு இருக்குது, 30 நீலம் இருக்குது. அவங்க வந்து இது பிரேஸ்லெட் நம்ம கையில் போடுவோம் இல்லையா? அந்த பிரேஸ்லெட் மாதிரி அவங்க அம்மா வந்து அணிஞ்சிருக்காங்களாம். அப்போ திருமகள் வந்து அவங்க அம்மா மாதிரி எத்தனை பிரேஸ்லெட் வந்து கையில் போட முடியும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை பார்த்துடலாமா இப்போ இந்த கணக்கை? பாருங்கள். திருமகளின் தாய் மற்றும் சிவப்பு மணிகள் மற்றும் நீலமணிகளின் விகிதங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எழுதிக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது? நீலமணிகள் மற்றும் சிவப்பு மணிகள். சிவப்பு மணிகள் வந்து நமக்கு 35 இருக்குது. நீலமணிகள் எவ்வளோ இருக்குது? நமக்கு 30 இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம வந்து வகுத்தலில் கொண்டு வரலாம். 35/30. இப்போ வந்து நம்ம 5ஆல் கொடுக்கலாமா? 5 30, 7 என்ன? 35. அப்போது 7/6 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? 7 சிவப்பு மணி 7 நீலமணின்னு இருக்குது. இப்போது நம்ம அவங்களுடைய திருமகளுடைய தாயோடைய சிவப்பு மணி நீலமணி விகிதத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த பொண்ணு இருக்காங்களே திருமகள், அவங்க வந்து எத்தனை கைக்காப்பு இதிலிருந்து நம்ம எடுத்து போட்டு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கணும். 1 2 3 4. ஸோ நம்ம வந்து 4 வழியில் என்ன பண்ணலாம்? அந்த கைக்காப்பு வந்து பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7/6 இருக்குது இல்லையா? அதோட நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1 வந்து பெருக்கணும். சரிங்களா? அப்போ 1 7 6 1 என்னது? 6. இது வந்து ஒரு வழி. அடுத்தது 2வது 7/6 இன்ட்டு அடுத்தது எத்தனாவது நம்பர் இருக்குது? 2 இருக்குது இல்லையா? ஸோ 2 எடுத்துக்கலாம். 7 2 என்னது? 14. 6 2 12. இது 2வது வழி. ஓகேவா? அடுத்தது 7/6 இன்ட்டு 2க்கு அப்புறம் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ 7 3 என்ன? 21. 6 3 எவ்வளோ? 18. இது வந்து நமக்கு என்ன? 3வது வழி. அடுத்தது
7/6 இன்ட்டு 4 தானே இருக்குது, 3க்கு அடுத்தது 4ன்னு போட்டுக்கிறோம். 7 நாள் எவ்வளோ 28 வகுத்தல் 6 நாள் எவ்வளோ 24. இது வந்து நமக்கு 4வது வழி. ஓகேவா? அப்போது அந்த 7/6 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த விடையிலேருந்து 1 2 3 4 வந்து நம்ம பெருக்கி நம்ம என்ன பண்ணலாம், 4 வழியில் வந்து நம்ம அந்த கை காப்பை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை எப்படி எழுதலாம், 7/6 14/12 21/18 28/24. சரிங்களா? 1 2 3. அப்போது நம்ம இதை எப்படி ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதுவோம், 4 வெவ்வேறு வழிகள் உண்டு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 4 வெவ்வேறு வழிகளில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கை காப்பு பண்ணி திருமகள் கையில் போடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 8வது கணக்கு பார்க்கலாமா? அணி ஏ ஆனது 52 போட்டிகளில் 26 போட்டிகளை வெல்கிறது. அணி பி ஆனது 52 போட்டிகளில் 4இல் 3 போட்டிகளை வெல்கிறது எனில் எந்த அணியின் வெற்றி பதிவு சிறப்பானது? அதாவது வந்து அணி ஏ ஆனது 52 போட்டிங்களில் 26 போட்டிகளை வெல்றாங்களாம். பி வந்து என்ன பண்ணுறாங்களாம், 52 போட்டியில் 4ல் 3 போட்டி வெல்றாங்களாம். அப்போது எந்த அணியோடைய வெற்றி சிறப்பானது அப்படின்ட்டு அவங்க விகிதத்தில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம அந்த கணக்கு இப்போ போட்டுடலாம். பாருங்கள், நம்ம முதல்ல ஏ அணி எடுத்துக்கலாமா? ஏ அணியோட வெற்றி விகிதம் முதல்ல எடுத்துக்கலாம். 26/52 தானே இருக்குது. அப்போ இதை எப்படி வகுத்தல் முறையில் எழுதுவீங்க, 26/56. இப்போ இதை அடிக்கலாமா, 1 26 2 26 எவ்வளோ 56. அப்போ 1/2 1:2. ஸோ ஏ அணியோட வெற்றி விகிதம் நம்ம என்ன 1:2ன்னு எழுதியிருக்கோம். அடுத்தது பி அணி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ பி அணி வெற்றி விகிதம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பி அணிக்கு வந்து பாருங்கள் 52 போட்டிகளில் வந்து 4இல் 3 போட்டிகளே வெல்லுதான். அப்போ வந்து 3:4 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த 3:4 நம்ம வகுத்தில் எப்படி எழுதுவோம், 3/4ன்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணணும், இது வந்து 3/4, இது வந்து நமக்கு என்ன 1/2. இப்போ இது ரெண்டுமே ஏலையும் பிலையும் வந்து நமக்கு எந்த அணியோடைய வெற்றி சிறப்பானதுன்னு பார்க்கணும். அதுக்கு ஏ அணி 1/2, பி அணி 3/4. பாருங்கள், எது வந்து அதிகமாக இருக்குது, பி அணி தானே அதிகமாக இருக்குது. ஏன்னா 3/4 ஏவை விட பி வந்து நமக்கு என்ன அதிகமான வெற்றியை வந்து எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம என்னென்னு எழுதணும் அப்படின்னா, அணி பியின் வெற்றி சிறப்பானது அப்படின்ட்டு எழுதி முடிக்கணும். சரிங்களா? ஏன்னா ஏவை விட பி வந்து அதிகமான ஸ்கோர்ஸ் வந்து எடுத்துருக்கிறதுனால நமக்கு பியோடைய வெற்றி தான் சிறப்பானது அப்படின்ட்டு எழுதணும். ஓகேவா? அடுத்தது 9வது கணக்கு பாருங்கள். ஒரு பள்ளி சுற்றுலாவில் 6ஆம் வகுப்பிலிருந்து 6 ஆசிரியர்களும் 12 மாணவர்களும், 7ஆம் வகுப்பிலிருந்து 9 ஆசிரியர்களும் 27 மாணவர்களும், 8ஆம் வகுப்பிலிருந்து 4 ஆசிரியர்களும் 16 மாணவர்களும் பங்கு கொள்கிறார்கள் எனில் எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது? ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6 ஆசிரியர்களும் 12 மாணவர்களும் இருக்காங்களாம். 7ஆம் வகுப்பில் வந்து 9 ஆசிரியர்களும் 27 மாணவர்களும் இருக்காங்களாம். 8ஆம் வகுப்பில் வந்து 4 ஆசிரியர்களும் 16 மாணவர்களும் இருக்கிறாங்களாம். அப்போது யாரோடைய, அதாவது எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர்களோட விகிதம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டிடுறேன் பாருங்கள். 6ஆம் வகுப்பில் ஆசிரியர்கள் எவ்வளோ 6, மாணவர்கள் எவ்வளோ 12. இப்போ இதை எப்படி நீங்கள் வந்து விகிதத்தில் எழுதுவீங்க, 6:12ன்னு எழுதுவீங்களா? இப்போ இது வகுத்தல் முறையில் கொண்டு வரணும் இல்லையா? 1 6 2 6 என்னது 12. அப்போது 1/2. இப்போது 1/2ங்கிறது வந்து எத்தனாவது 6ஆம் வகுப்பு. சரியா? அடுத்தது 7ஆம் வகுப்பு கண்டுபிடிக்கணும் இல்லையா? 6ஆம் வகுப்பு வந்து 1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்புடைய ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆசிரியர்கள் = 9 பேர் இருக்காங்க. அதே மாதிரி மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? மாணவர்கள் வந்து 27 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 9 27 நம்ம வந்து விகிதத்தில் கொண்டு வரணுமா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், வகுத்தலில் எழுதுவோம். ஓகேவா? இப்போ 9 9 9 3 என்ன 27. அப்போது 1/3. அப்போ 7ஆம் வகுப்புடைய விகிதம்
7ஆம் வகுப்புக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/3ன்ட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 8ஆம் வகுப்பு கண்டுபிடிக்கணும் இல்லையா? 8ஆம் வகுப்பு 6 கண்டுபிடிச்சாச்சு, 7 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 8 கண்டுபிடிக்கணும். ஆசிரியர்கள் எழுதணும் இல்லையா? ஆசிரியர்கள் எவ்வளோ 8ஆம் வகுப்பில் 4. மாணவர்கள் எவ்வளோ? மாணவர்கள் வந்து 16. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து விகிதத்தில் எழுதிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வகுத்தல் முறையில் கொண்டு வரோம். ஒரு நாள் 4, 4 நாள் என்னது 16. அப்போது 1/4. அப்போது 8ஆம் வகுப்பில் நமக்கு என்ன வந்திருக்கு விடை 1/4ன்னு வந்திருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு மிக குறைவான விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இது 3த்தையுமே கொண்டு வரணும். 6ஆம் வகுப்பு 1/2ன்னு இருக்குது. 7ஆம் வகுப்பு வந்து 1/3ன்னு இருக்குது. 8ஆம் வகுப்பு வந்து 1/4ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பார்க்கணும் இதில் எது குறைவான விகிதம்ன்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு பகுதியில் என்னவா இருக்குது, வேறு வேறையாக இருக்குது. ஸோ பகுதியை நம்ம வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த 2, 3, 4க்கு நம்ம வந்து மீசியமாக எடுக்கணும். ஓகேவா? இப்போ 2ஆல் போடலாமா? 2, 2 இந்த 3 அப்படியே வந்துடும். ஏன்னா 3 வந்து 2ல் அடங்காது. அடுத்தது என்ன இருக்குது 4க்கு 2, 2 என்ன 4. அடுத்தது 2 எடுக்கலாமா? 1 அப்படியே வந்துடும். 3 அப்படியே வரும். ஏன்னா 2ல் 3 அடங்காது. அடுத்தது 2 2 2. அடுத்தது என்ன 3 1 3 3 மீதி 1. அப்போ 2 × 2 × 3 2 2 4 4 3 என்ன 12. ஸோ இப்போ இந்த 12 வர மாதிரி நம்ம இந்த பகுதியை வந்து சரி பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து கொண்டு வரணும். பாருங்கள், முதல்ல இதை எடுத்துக்கலாமா? 1/2 12. 2 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 12 வரும்? 6 தானே. அப்போ 6 மேலேயும் கீழேயும் என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். ஒரு 6 6 போட்டாச்சா. அடுத்தது 2 6 12. அடுத்தது என்ன இருக்குது 1/3 இருக்குது. 1/3 இருக்கா? இப்போ வந்து நம்ம வந்து 12 கொண்டு வரணும். 3 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 12 வரும்? 4. அப்போது ஒரு நாள் 4 4 3 என்ன 12. அடுத்தது என்ன இருக்குது 1/4ன்னு இருக்குது. ஸோ 1/4 வந்து நம்ம என்ன பண்ணணும் 12ன்னு கொண்டு வரணும். 4 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 12 வரும்? 3. அப்போ ஒரு 3 3 4 3 என்ன 12. இப்போ இது 3த்தையுமே என்ன பண்ணணும், எடுத்து எழுதிக்கணும். 6/12 4/12 3/12ன்னு எடுத்து எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், பகுதியெல்லாம் நமக்கு என்ன வந்துருச்சு, சமமாக வந்துருச்சு. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து எது வந்து குறைவான விகிதம் அப்படின்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்கள் 6 4 3ன்னு இருக்குது. அப்போ 3/12 தானே குறைவான விகிதம். ஸோ 3/12 எது, இந்த 1/4. 8ஆம் வகுப்பு தானே. இங்கே பாருங்கள் 1/4 8ஆம் வகுப்பு தான் நம்ம என்னன்ட்டு 3/12 வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போது 1/4 ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவீங்க ஸ்டேட்மெண்ட், 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பு ஆசிரியர் மாணவர்கள் விகிதம் குறைவானது. இது 6ஆம் வகுப்பு, இது 7ஆம் வகுப்பு, இது 8ஆம் வகுப்பு. இந்த 3/12 வந்து நமக்கு என்ன ஆன்சர் 1/4 தானே. 1/4 தானே நமக்கு 3/12 வந்தது. அதனால் 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பு ஆசிரியர் மாணவர்கள் விகிதம் குறைவானது அப்படின்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஆன்சரை எழுதணும். அடுத்தது 10வது கணக்கு பார்க்கலாமா? பொருத்தமான எண்களை கொண்டு பெட்டிகளை நிரப்புக. 6 டேஷ் அதுக்கப்புறம் இஸ்டி கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துட்டு 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், இங்கே நான் கணக்கு எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த 6 இந்த டேஷில் வந்து எதுவுமே இல்லாதனால நம்ம என்னென்னு பண்ணுறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த டேஷ்லையும் எதுவுமே இல்லாதனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து நமக்கு 15. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த XYயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். இந்த 6 × 15 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் நம்ம, X × Y. ஏன்னா நமக்கு இது தானே தேவை, அதனால் நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம். இந்த 6 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா பெருக்கல் 15. ஸோ X × Y 6 × 15 நம்ம போட்டாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது X × Y ஈக்குவல் டு 6ஐயும் 15ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன ஆன்சர் 90. சரிங்களா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால் வந்து எத்தினி வழியில் வந்து நம்ம விடைகளை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் எக்ஸ் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது எக்ஸ் × Y வந்து 90, Y வந்து நான் 90ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸையும் ஒய் நமக்கு 90 விடை வரா மாதிரி நமக்கு 4 விடையை நம்ம வந்து தயார் பண்ணணும். அப்போ எக்ஸ் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம், ஒய் வந்து 90ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1 × 90 எவ்வளோ, 90 எவ்வளோ 90. இது வந்து நமக்கு என்ன முதல் விடை. சரிங்களா? அடுத்தது
90 வரா மாதிரி அடுத்தது எந்த நம்பரால் பெருக்குனா நமக்கு 90 வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? 2 கூடயும் 45 கூடயும் பெருக்குனா கூட நமக்கு என்ன வரும்? 90 வரும். அப்போது 2 × 45. 2 45 எவ்வளோ? 90. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது விடை. அடுத்தது 90 வரா மாதிரி வேறு 2 நம்பர் க்ரியேட் பண்ணணும்ல. ஸோ 3 30. 30யும் 3யும் பெருக்குனா கூட நமக்கு 90 வரும். அப்போ 2 × 30. ஓகேவா? 2 × 30 பெருக்கணும்னா நமக்கு என்ன? 90 வருது. ஸோ இது வந்து நமக்கு என்ன? மூணாவது விடை. நாலாவது பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு 5யும் 18யும் பெருக்கலாமா? 5யும் 18 பெருக்குனா கூட நமக்கு என்ன கிடைக்கும்? 90 கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு நாலாவது விடை. ஸோ இந்த மாதிரி நம்மளால் எத்தனை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 4 உருவாக்கியிருக்கோம். அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன? 4 வெவ்வேறு விடைகள் அப்படின்ட்டு எழுதிட்டு என்ன விடைகள் கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 மற்றும் 90, 2 மற்றும் 45, 3 மற்றும் 30, 5 மற்றும் 18. புரியுதுங்களா? ஸோ 1யும் 90யும் பெருக்கினா 90, 2யும் 45யும் பெருக்கினா 90, 3யும் 30யும் பெருக்கினா 90, 5யும் 18யும் பெருக்கினாலும் 90. ஸோ 90 வச்சு நீங்கள் எத்தனை நம்பருங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது 11வது கணக்கு பார்க்கலாம். உன் பள்ளி நாட்குறிப்பிலிருந்து நடப்பு கல்வியாண்டின் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு பள்ளி வேலை நாட்கள், பள்ளி விடுமுறை நாட்கள் நான் எழுதிக்கிட்டேன். நமக்கு வந்து ஒரு வருஷத்தில் மொத்தம் எத்தனை நாள்? 365 நாள். அந்த 365 நாளில் நமக்கு பள்ளி வேலை நாட்கள் எவ்வளோ வருதுன்னா 220 நாட்கள் வருது. சரிங்களா? அதே மாதிரி பள்ளி விடுமுறை நாட்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 365, அதாவது ஒரு வருஷத்தில் 365, நமக்கு வந்து வேலை நாட்கள் எவ்வளோ? 220. ஸோ 365லேருந்து 220 கழிச்சா நமக்கு விடுமுறை நாட்கள் வந்து என்னவாயிடும்? கிடச்சிரும். அப்போ 145 நாட்கள் வந்து நமக்கு விடுமுறை நாட்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? 145 இந்த 220 வந்து போட்டுக்கணும். இப்போ 145 220ன்னு இருக்குது. இப்போ இதை வகுத்தல் முறையில் கொண்டு வரணும் இல்லையா? 145 வகுத்தல் 220. இப்போ வந்து நம்ம இதை அடி கொடுக்கலாம் இல்லையா? எதில் அடி கொடுக்கலாம்? 5ஆல் அடி கொடுக்கலாமா? ஸோ முதல்ல வந்து இந்த 145 நம்ம 5ஆல் கொடுக்கலாம். 145 5. I2 10 போட்டுக்கலாமா? I2 10, 4 மீதி 5. ஓகேவா? அப்போ 9 5 என்னது? 45. ஸோ 29 5 145. அடுத்தது மேலே எந்த நம்பரால் கொடுக்குறோமோ அதே தானே கீழேயும் கொடுக்கணும். ஸோ இப்போ இதை எடுக்கலாமா? 220 5. I4 என்ன? 20, மீதி 2 0, I4 என்ன? 20. ஸோ 44. அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன? 29/44. 29/44 தான் என்னது? நமக்கு இந்த கணக்குக்கான ஆன்சர். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 12வது கணக்கு பார்க்கலாமா? ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 எனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பச்சை வந்து 4, மஞ்சள் வந்து 3, கருப்பு வந்து 5. இதிலிருந்து நமக்கு 3 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பையில் வந்து நம்ம கை விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பந்துகள் நமக்கு மாட்டோம், அதாவது எது அதிகமாக எடுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 4:3:5 எது அதிகமாக இருக்குது? 5 தானே. அப்போ 5 எது? கருப்பு தானே. அப்போ நமக்கு இதோட ஆன்சர் என்ன? கருப்பு. எதனுடைய அளவு அதிகமாக இருக்குதோ அதை தானே நம்மள அதிகமாக எடுக்க முடியும். அதனால் நம்ம கருப்புன்னு கொடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது, பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் அந்த கணக்கு எழுதியிருக்கேன். பச்சை 4, மஞ்சள் 3, கருப்பு 5. பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து வந்து கருப்பு. ஏன்னா கருப்பு தான் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக அதை தான் எடுக்க முடியும். அடுத்தது வந்து மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2வது கொஸ்டின் அது தானே கேட்டிருக்காங்க. கருப்புக்கு வந்து நம்ம அவங்களுக்கு 40ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 40 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்கே 5 இருக்குல்ல, எந்த நம்பரோ 5 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 40 கிடைக்கும்? 8 தானே. அப்போ I8 40. அப்போ இந்த 8 வச்சு தான் நம்ம பச்சையும் மஞ்சளையும் கூட என்ன பண்ணணும்? நம்ம பெருக்கி போடணும். பச்சைக்கு 4 இருக்கா, அப்போ 8ஆல் பெருக்கணும்னா 32. மஞ்சளுக்கு 3 இருந்தது, அப்போ 8ஆல் பெருக்கணும்னா 3 8 24. அப்போ 40 32 24.
24. இது மூணுத்தையுமே கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 96ன்னு கிடைக்கிது. அப்போ 96 பந்துகள். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 3வது கணக்கு பாருங்கள். பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கையை காண்க. ஸோ பச்சைக்கு நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 32. அப்போ 32 போடணும். மஞ்சளுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 24ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 24ன்னு போடணும். அவ்வளோதான் இந்த கணக்கு. புரியுதுங்களா? ஓகே, நான் இந்த சம்ஸோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.